பரமேஸ்வரா, நான் செய்த பாவங்களுக்கு என் மரணமே பரிகாரம் எனில் அதை எடுத்துக்கொள். ஆனால் இவன் வாழ வேண்டும். இவனுக்காக காத்திருக்கும் இவன் அன்னைக்காக இவன் வாழ வேண்டும். மகிழ்மதியின் அரியாசனத்தில் அமர இவன் வாழ வேண்டும். மகேந்திர பாகுபலி வாழ வேண்டும். என்னத்தை ஏறி அந்த நீர்மலையை பாத்தியா? எங்கேயோ ஆகாசத்துக்குள்ள இருக்கு. அந்த 100 அடிக்கிட்ட எத்தனை வாட்டி விழுந்திருக்காடா? 100 தாட்டி. பின்ன மறுபடியும் சர்ன்னு சரிக்கிட்டு வந்துடும். ஆமா. திலீபனும் வீர மரணம் அடைந்து விட்டான் நாயகரே. நிறுத்து! விழிவிட்டு ஒரு துளி கூட வெளிவரக்கூடாது. அந்த அரக்கன் தன் ஊரின் மத்தியில் நம் குலவிளக்கை இரும்பு சங்கிலியில் பூட்டி வைத்துள்ளான். நம் ராணி தேவசேனையை சந்தை மாட்டை போல் கட்டி வைத்துள்ளான். நம் கௌரவம் அங்கே மழையில் வெயிலில் புயலில் கட்டுண்டு தலை கவிழ்ந்து வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்க நீரல்ல நம் கண்கள் தீ கக்க வேண்டும். செய்த சத்தியத்தை மறந்து விட்டீர்களா? உயிர் துறந்தாலும் மறவோம் நாயகரே. நம் லட்சிய பாதையில் இடி விழுந்தாலும் உச்சி உடைந்தாலும் உயிரை இழந்தாலும் குறிக்கோள் ஒன்றே, தேவசேனையின் வீழ்ச்சி. லட்சியத்தை எப்படி அடைவோம்? நாயகரே, நாங்கள் மகிழ்மதியின் மாவீரர் கட்டப்பரை பற்றி பல கதைகள் அறிவோம். ஆம் நாயகரே. அவர் நல்லிதயம் கொண்டவராம். அவர் உதவி நாம் அணுகினால் கரிகால கட்டப்ப நாகார் உண்மையானவன்தான், உதவி செய்ய சக்தி உள்ளவன்தான். ஆனால் செய்ய மாட்டான். கட்டப்பா அரியாசனத்தின் அடிமை. கட்டப்பா, வடதேசத்தில் இருந்து ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். பாக்தாத் சுரங்கத்தில் எடுத்த எக்கை துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். இந்த வாளை ஒரு சிறுவன் எடுத்து வீசினாலும் பனை மரமே அறுபடம். इसका नाम सिकंदर, शान शमशीर. அற்புதமான வாள். ஆனால் மன்னிக்க வேண்டும் அஸ்லாம், இந்த வாளால் எங்கள் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. முஸ்தாகர்! ரத்தமும் வார்த்தியம் சிந்தினால் அள்ள முடியாது கட்டப்பா. என் தல்வாரை விட உங்கள் வேகம் அதிகம் என்று நிரூபித்து காட்டு. இப்போது புரிந்ததா கட்டப்பா?
சீனா, பார்சியா, மங்கோலியா, கிரேக்கம் என்ற தேசங்கள் சுற்றி இருக்கிறேன். ஆனால் உன் போல ஒரு வீரனை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. உன் கூட உட்கார்ந்து சாப்பிடுவது இந்த அஸ்லாமுக்கு பெருமை. வாக்கிட்டப்பா. மன்னிக்க வேண்டும் அஸ்லாம்ஜி. அடிமைகள் அரச குடும்பத்தினரோடு சரிசமமாக அமரக்கூடாது. அடி, இந்த ஆயுத கிடங்கின் தலைவன் நீ அடிமையா? ஆமா அஸ்லாம்ஜி. யுத்தத்திற்கு முன் ஆயுதங்கள் தயார் செய்ய வேண்டும். யுத்தத்தின் போது அரசரின் தலை காக்க தன் உயிரை முன்னிறுத்த வேண்டும். யுத்தத்தின் பின் அரசரின் காலடியில் கிடக்க வேண்டும். சொல்லு, உன்னை விடுவிக்க உன் அரசனுக்கு எத்தனை தங்கம் வேணுமோ கேட்க சொல்லு. அதை விட 10, 50, 100 மடங்கு தந்து அஸ்லாம் விடுவிக்கிறான். இந்த அடிமைக்கு விலையில்லை அஸ்லாம்ஜி. என் வம்சத்தில் பிறந்த அனைவரும் மகிழ்மதியின் அரியாசனத்திற்கு அடிமையாக இருப்போம் என்று என் முன்னோர்கள் எப்போதோ வாக்கு கொடுத்து விட்டார்கள். எப்போது இருந்தவர்கள் கொடுத்த வாக்குக்காக இன்னும் நீ? தந்தவர்கள் இறக்கலாம், ஆனால் தந்த வாக்கு இறக்காதல்லவா. இந்த பிறவிக்கு இந்த உடலும் உயிரும் மகிழ்மதிக்க. விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதா கட்டப்பா. உனக்கு எப்போது எது வேண்டும் என்றாலும் இந்த உயிர் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம் கட்டப்பா. இந்த கண்ணீர் கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல, துயரில் துளிர்த்ததும் அல்ல. என் குருதி கொதித்து ஆவியாகி விழிவழிய சிந்திய நெருப்பு துளிகள் அவை. அதன் வெப்பம் உங்களை சுட்டிருந்தால் என்னை லட்சிய பாதையில் அனுப்புங்கள். இன்னும் 2 தினங்களில் நீ புறப்பட தயாராக. கவனமாக பணியை முடிக்க வேண்டும் அவந்திகா. அலட்சியமாக இருந்து மாட்டிக்கொண்டால் அந்த பல்வாழ் தேவன் உன்னை அணு அணுவாக சித்திரவதை செய்து கொள்வான். அந்த எருமையை காட்டிலிருந்து கொண்டு வந்து 2 தினங்கள் தான் ஆகிறது. இன்னும் அடங்கவில்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக. ஓய் மந்திரியாரே, பல்வாழ் தேவனை வீழ்த்த ஒன்றல்ல 10 காட்டெருமைகள் வேண்டும். நீர் வாரும். என்ன உறக்கம்? கேளு. என்ன அசதியா? வெளியே வா. ஏய், சீக்கிரம் வா. தேவசேனா, சித்திரவதைகளில் எந்த குறைபாடும் இல்லையே.
என்னை வேண்டாம் என்றாய், அவன்தான் வேண்டும் என்றாய். இப்போது எங்கே அவன்? எங்கிருக்கிறான் சொல். ஒன்று கேட்பேன், உண்மை சொல் தேவசேனா. கடந்து போன இத்தனை காலங்களில் யாராவது எங்கேயாவது எப்பொழுதாவது அவன் பெயர் உச்சரிப்பதை கேட்டிருக்கிறாயா? எந்த நள்ளிரவிலாவதோ தனித்திருக்கும் போதோ உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சங்கிலியின் உரசலிலோ அவன் பெயரை கேட்டாயா? இல்லை. மகிழ்மதி மறந்துவிட்டது தேவசேனா. அவன் பெயர் மக்களின் உதட்டிலிருந்து மட்டுமல்ல, சிந்தையிலிருந்தும் சிதைந்து விட்டது. இந்த தேசத்தில் அவனை இன்னும் நினைத்துக் கொண்டிருப்பது இருவரே, நீ, நான். இறப்பதற்குள் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று நீ. தேவசேனா, இந்த முறையாவது ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் உத்தரவிட்டால் இந்த சங்கிலியை உடைத்து உங்களை விடுவிக்க தயாராக இருக்கிறேன். காலம் முழுவதும் கட்டுண்டிருக்க முடிவெடுத்து விட்டீர்களா தாயே? இல்லை கட்டப்பா, என் மகன் வருவான், என்னை விடுவிப்பான். இறந்த மகன் எப்படி வருவான் தாயே? என் மகன் உயிரோடு இருக்கிறான், எனக்காக வருவான். இல்லாத மகன் வருவான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாத இந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு எப்போது கிடைக்கும் என்று தெரியாது. மாற்று காவலர்கள் சற்று நேரத்தில் வந்து விடுவார்கள். ஒப்புக்கொள்ளுங்கள் தாயே, ஒப்புக்கொள்ளுங்கள். நான் உங்களை விடுவிக்க உத்தரவு கேட்கிறேன். நீங்கள் இந்த சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருப்பது ஏன்? என்னை சுள்ளிகள் சேகரிக்கும் பைத்தியக்காரி என்று நினைத்தீர்களா கட்டப்பா? ஒரு நெருப்பு படுக்கை செய்கிறேன். அந்த பல்வாழ் தேவனின் ரத்தமும் மூணும் உயிரும் எரிக்க நெருப்பு படுக்கை செய்கிறேன். என் மகன் வருவான். பல்வாழ் தேவனை உயிரோடு இந்த நெருப்பு படுக்கைக்கு இழுத்து வருவான். அந்த மிருகத்தை என் கையால் எரிக்க விடுவான். மரண பயத்தில் கூக்குரலிடும் பல்வாழ் தேவனின் குரல் மகிழ்மதி கோட்டை மதில்களில் எதிரொலிக்கும். என் மகன் வருவான். மன்னித்து விடு சிவு. வேற என்ன செய்வதென்று தெரியவில்லை. உன்னையும் விட முடியவில்லை, உனக்காக என் லட்சியத்தையும் விட. நீ என்னோட அவந்திகா, உன்னோட எல்லாமே ஏன் சொந்தம். உன் லட்சியம் கூட என்னோட. அந்த தேவசேனை யாரோ எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு வேண்டியதெல்லாம் அவங்களை விடுவிக்கிறது தானா? மகிழ்மதியே, உயிர்கொள். என் மகன் வந்துவிட்டான்.
பாகுபலி மீண்டு விட்டான். மேற்பட்ட ஒரு வீரர் ஏன் சிவோட அப்பாவா? அவரை பத்தி கேட்கும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குதே. அவரை ஒரு வாட்டி பார்க்கணுங்க ஐயா. இல்லை தாயே, அந்த கடவுள் இறந்து விட்டார். ஆயுதம் தொட முடியாத, எதிரிங்க நெருங்க கூட முடியாத அந்த மாவீரர் எப்படி இருந்தார் தாத்தா? ஈட்டி, அம்பு, வாளை விட கூறிய கொடிய ஆயுதம், நம்பிக்கை துரோகம் மகேந்திரா. பாகுபலி முதுகில் குத்தப்பட்டார். யாரு தாத்தா அந்த நயவஞ்சகன்? யாரு அந்த துரோகி?